ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பிள்ளைத்தோப்பு அப்படிங்கிற ஒரு அழகான கடற்கரை கிராமத்தில் இருக்கோம். இந்த ஊர்ல என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு, இந்த ஊர்ல என்னெல்லாம் இருக்கு, அது எல்லாத்தையுமே உள்ளாடி போய் சுத்தி பார்க்கலாம். ஊரோட என்ட்ரன்ஸ்லயே புனித சூசியப்பர் ஆலயம் இருக்கு. இங்க உள்ள மக்கள் புனித சூசியப்பர் அவர்களை தான் பாதுகாவலரை வழிபடுறாங்க. ஆலயத்தை ஒட்டி ஒரு லூர்து மாதா கெவி இருக்கு. அப்புறம் கோயிலோட ஒட்டியே புதுசா ஒரு பூங்கா மாதிரி செட் பண்ணி அதுல அழகா இந்த ஊரோட வரலாறு மக்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வரலாறு என்னன்னா, இப்ப தனிப்பங்கா இருக்கிற முட்டம், கடியப்பட்டணம், அழிக்கால் இந்த 3 கிராமமுமே இந்த பிள்ளைத்தோப்பு பங்கு தான் தாய் பங்கா கொண்டு இருந்திருக்காங்க. நாளடைவுல தான் இந்த 3 கிராமங்களும் தனித்தனி பங்காயிருக்கு. அது மட்டும் இல்ல மக்களே, புனித சவேரியார், புனித அருளானந்தர் அவங்களோட புண்ணிய பாதங்கள் பட்ட பூமி இது. இப்படி ஒரு சில வரலாறுகள் எல்லாம் இங்க பொறிக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் முடிச்சுட்டு கோவில் உள்ளாடி போய் பார்த்தோம் அப்படின்னா புனித சூசையப்பர் சிற்பம், மாதா சிற்பம் எல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளவு பிரமிப்பா தத்ரூபமா இருந்துச்சு. மக்கள் கலை நிகழ்ச்சி நடத்துறதுக்காக புனித சூசையப்பர் கலையரங்கம், கோயிலை ஒட்டி பங்கு தந்தை அலுவலகம், புனிதமேர் நடுநிலை பள்ளி இருக்கு. இங்க 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கு. மீனவர் கூட்டுறவு சங்கம் இங்கதான் இருக்கு. ஊர்ல ஒவ்வொரு பக்கத்திலுமே குருசடிகள் அமைஞ்சிருக்கு. அந்தோனியார் குருசடி, மேலத்தோட கடற்கரை ஒட்டி புனித மிக்கேலர் குருசடி, ரோட்டருகில இன்னொரு மிக்கேலர் குருசடி இருக்கு. அப்புறம் 91ல புனித ஆரோக்கிய அன்னை குருசடி இருக்கு. 91 அப்படின்னா என்ன? அதாவது சுனாமி வந்தப்போ மக்கள் கடற்கரை இல்லாம கொஞ்சம் தள்ளி போய் இருக்கிறதுக்காக ஒரு இடம் செட் பண்ணாங்க. அந்த 91 வீடு இருக்கு. அந்த இடத்துலதான் இந்த புனித ஆரோக்கிய அன்னை குருசடி இருக்கு. அது மட்டும் இல்லாம மக்கள் சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்காக புனித வளரான மண்டபம் இருக்கு.